இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரே விழைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் நம் அனைவரையும் ஏபிரகாமை போல விசுவாசத்துடன் வாழவும் நம்பிக்கை இழக்காமல் இறைவனின் வார்த்தைக்கேற்ப செயல்படவும் அழைக்கின்றது. நம் இறைவனோடு வாழும்போது நமது வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் இறைவன் தருவார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. கடவுள் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக யார் இருப்பார் என்று இன்று புனித பவுலடிகளார் கேட்கின்றார். கடவுளோடு இருப்போம், திருப்பலியில் பங்கு பெறுவோம். இதற்கு தடையாக இருக்கிற நமது பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் ஆனீரே. அகவெளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு துயாவியல்
இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நம் மூதுபெரும் தந்தை ஆபிரகாம் பலி. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 9 முதல் 13 மற்றும் 15 முதல் 18 முடிய. அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கும் காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என கூப்பிட, அவர் இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கையே வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்து நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்ததால், ஆனால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வார் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகள் நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 8 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 34 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரல் கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளிரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாய் 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில்
இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகின்றது. நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மை புது வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்துக் கூறுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார். தனது ஒரே மகனை பலியிட இறைவன் கேட்கிறார். கடவுளுக்காக பொன்னை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம். ஏன் நமது வழக்கப்படி நாம் கடவுள் பேரில் முடி வளர்த்து அந்த முடியை நாம் தானம் செய்கிறோம். ஆனால் வளர்த்த ஒரு மகனை, பெற்றெடுத்த ஒரு மகனை, பாலூட்டி சீராட்டி வளர்த்த மகனை இறைவன் பலியாக கேட்கின்றார். ஆபிரகாம் நினைத்திருந்தால் ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை காணிக்கையாக செலுத்தி இருக்கலாம், பலிபீடத்திலே வைத்திருக்கலாம். இறைவனுக்கு தெரியும் ஆபிரகாம் எதையும் செய்வார் என்று தெரியும். அவரின் விசுவாசத்தை சோதிக்க இறைவன் அங்கே ஒரு செயலை செய்யவில்லை. மாறாக அவர் விசுவாசத்தை உலகிற்கு கொண்டு வர அதில் தன் மகனை பலிபொருளாக வைக்க கூறுகின்றார். ஆபிரகாமின் இடத்தில் நீங்களோ நானோ இருந்திருந்தால் நாம் கடவுளிடம் கெஞ்சி இருப்போம், அழுதிருப்போம், புலம்பி இருப்போம். இறைவா, அது மட்டும் கேட்காதீர்கள் என்று சொல்லி இருப்போம். ஆனால் விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் தனது மகனையும் கொடுக்க துணிகிறார். ஏனென்றால் இந்த கடவுள், என்னை அழைத்த கடவுள், என் மகனை ஒன்றும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை தான் வாழ்க்கையின் எல்லாமே. நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இவை அனைத்தும் பணம் தீர்ந்து போகலாம், உறவுகள் பிரிந்து போகலாம், பொருட்கள் அழிந்து போகலாம், சொத்துக்கள் விற்று போகலாம், கைமாறி போகலாம். ஆனால் கடைசியாக நம்மிடம் இருப்பது நம்பிக்கை ஒன்றே. நம் நம்பிக்கையில் வாழும் போது நாம் கடவுளுக்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதுவோம். கடவுள் நம்மோடு இருப்பார். கடவுளோ நம்மோடு இருக்கும்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் இறைவனையே நாம் பெற்றிருக்கும் போது இறைவனை விட பெரிதாக எதுவும் நமக்கு இருக்காது. நம் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு வாழும் போது நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துக் கூறுகிறது. கழிந்த வாரம் பாலைவனம், இந்த வாரம் மலையின் உச்சியில். இந்த இரு நிகழ்வுகளும் நமக்கு ஒன்றை எடுத்துக் கூறுகிறது. புனித பவுலடிகளான் வார்த்தையை நினைவு கூறுகிறேன். வறுமையில் எனக்கு வாழத் தெரியும், செழுமையிலும் எனக்கு வாழத் தெரியும். ஆண்டவர் இதை உணர்த்துவதற்காக கழிந்த வாரத்தில் வாசகத்திலே பாலைவனத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டோம், வாசித்தோம். இன்று மலை உச்சியிலே தன்னை உருமாற்றிக் கொள்கிறார். உருமாற்றம் என்பதை கூறுவதை விட்டுவிட்டு தனது உண்மையான சாயலை உலகிற்கு காட்டுகின்றார். நம் வாழ்க்கையில் நாமும் மாற்றம் பெறுவோம். நமது வாழ்வும் மாறும். எப்போது? குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நாம் நம்பிக்கையை அதிகரிக்கும் போது, விசுவாசத்தை கூட்டிக் கொண்டு போகும்போது, ஜெபத்தில் நிலைத்திருக்கும் போது நாமும் உருமாறுவோம். ஆண்டவர் மாறிய உருமாற்றம் அல்ல, மாறாக நாம் ஜெபிக்கும் போது, நாம் நம்பிக்கை கொள்ளும் போது, நாம் விசுவாசம் கொள்ளும் போது நம்மில் மாற்றம் ஏற்படும். நமது சிந்தனையில் மாற்றம் ஏற்படும், நமது செயலில் மாற்றம் ஏற்படும், நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஒன்றே என்றும் மாறாதது. அப்படி இருக்கும்போது நாம் மாற வேண்டும் என்றால், பழைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்றால், இறைவனை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக திருப்பலியில் தொடர்ந்து பங்கேற்போம். நமது விசுவாசத்தையும் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன்.
அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். மின்னகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களுடைய சமூக உறவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்தில் 72 முறை கூறப்படும் வார்த்தை நம்பிக்கை. நாம் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக ஆபிரகாமை போல எந்த நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் நாம் இறைவேண்டல் செய்வோம். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நமது மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அருட்கொடைகளின் நாயகனே எம் இறைவா, எம் திரு அவையின் திரு ஆட்சியாளர்கள் தங்கள் வாழ்வில் சொற்களால் ஊட்டம் பெற்று நம்பிக்கை வாழ்வில் தளர்ச்சியுற்ற வேளையில் சோர்ந்து விடாமல் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்றும் வார்த்தை வாழ்வாக்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மில் என்றும் வாழும் இறைவா, மாந்தரின் சிறப்புக்கு அளவுகோலான பிற மாந்தருக்கும் பிற உயிரினங்களுக்கும் அவர் காட்டும் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, சமாதானம், சமத்துவம் என்பவைகளை எம் வாழ்வில் கடைபிடித்து இயேசுவின் சாட்சிகளாய் மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றான எம் இறைவா, இன்று எம் நாட்டில் நிலவும் சிறுபான்மை மத மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை, தீவிரவாதம் இவைகள் அருள் இரக்கத்தினால் ஒளிந்திடவும், எல்லோரும் இந்த தேசத்தின் மன்னர்கள் என்ற தெளிந்த சிந்தனையை மதவாத சக்திகள் புரிந்து கொண்டு செயல்பட தூய ஆவியினால் அனைவரும் உண்மையான மனமாற்றத்தை உணர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் அருள் துணையே எம் இறைவா, ஏழைகளுக்கு உதவுகின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப என் சொல்லாலும் செயலாலும் உண்மைக்கு சான்று பகர ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் திரு அவையில் இன்னும் ஒரு கொடிய நோயாகவே இருக்கின்றது. இந்த நிலை மாற நீர் அனைத்து மாந்தரும் மனமாற்றம் பெற்று தாராள மனதுடன் ஏழைகளுக்கு உதவி புரிய தாராள மனதினை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் செல்வங்களால் எங்களை ஆசிர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எம் இளையோர் இயேசுவின் சிலுவை நண்பர்களாய் வாழ்ந்து துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் மலை அனுபவத்தால் இவர்களுக்கு செவி கொடுத்தருளும். கட்டளைகளை மனதில் பதிவு செய்து இந்த தவ காலத்தை பயன்படுத்தவும் அதன் மூலம் புது வாழ்வு அடைய வேண்டிய வரங்களை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் மௌனமாக கண்களை மூடி நம்மோடு பேசும் இறைவனிடம், நம்மோடு வாழும் கடவுளிடம், நம்மோடு பயணிக்கும் நாதரிடம் நமது உள்ளத்தின் ஜெபங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த இறைவன் இந்த தவக்காலத்திலே நம்மை சீரும் சிறப்புமாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நமக்கு உடல் உள்ள சுகத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோம். நம்மை விட்டு அகலமாட்டார் என்ற நம்பிக்கையோடு இறைவனிடம் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது சமூகத்தையும் நமது தேசத்தையும் நமது நாட்டையும் உலகத்தையும் ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டோருக்கு குணமாகவும் குணமளிக்கும் இறைவனாக ஒவ்வொருவரை முச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை தொடுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த தவக்காலத்திலே நாம் நேரிய பாதையில் பயணிக்க இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம்.
நமது குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அளிப்பார். செய்வினை கட்டுக்களை அகற்றுவார். குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். காணிக்கை. உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையின் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சார்ந்து பகிர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சியை தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்க செய்தார். ஆகவே வானதூத அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும்
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிகு உன் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிப்பேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கு நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு கடவுள் கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மில் அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இறை ஆண்டவரின் சகோதர சகோதரிகளே, நம்பிக்கைதான் இறைவனை நம்மோடு இணைக்கும் பாலம் என்று கூறி கடைசி வரை நம்பிக்கை இழக்கக்கூடாது என்று கூறிய இறைவனின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே. உறவை தேடிய உரிமைகள் காத்தார் அமைதி அமைதி. உயிரை மதித்தார் உண்மையில் நிலைத்தார் அமைதி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தே மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக் கொண்ட நாங்கள்
உமக்கு செலுத்தும் நிறை நன்றி ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா, தாயென்னும் போதினிலே மனத்தால் உன்னை தேடுதம்மா. தாயென்னும் போதினிலே மனத்தால் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா, கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்